வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் சஞ்சய் SBAMS. இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் இதை பற்றி எப்படின்னா நான்ஸ்டிக் யூட்டன்சில்ஸ். இந்த நான்ஸ்டிக் தவா, நான்ஸ்டிக் கடாயில் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி தான். நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எந்த பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நான்ஸ்டிக் யூட்டன்சில்ஸ் எல்லாம் நான்ஸ்டிக் ஆக்கிறதுக்கு வேண்டி PFOA அப்புறம் PTFE போன்ற கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி டெஃப்லான் கோட்டிங் கொடுத்து நான்ஸ்டிக்காக மாற்றப்படுது. இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம அதிக ஹீட் பண்ணும்போது, சமையலில் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தவாவை காலியாக ஹீட் பண்ணால் அது நம்ம அந்த புகை வருது இல்லைங்களா, அந்த புகை வழியாக நம்ம மூச்சு குழாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அப்படி அதை உள்வாங்கினா டெஃப்லான் ஃப்ளூ அப்படிங்கிற காய்ச்சல் ஏற்படலாம். இந்த டெஃப்லான் ஃப்ளூ ஆச்சு அப்படின்னா அதில் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்ணுங்கிறது வேண்டியதில்லை, வெறும் அந்த புகையை உள்வாங்கினாலே போதும், உங்களுக்கு டெஃப்லான் ஃப்ளூ வரலாம். அதனால் உங்களுக்கு உடம்பு வலி, கை கால் வலி, தலைவலி போன்ற சிம்டம்ஸ் ஏற்படலாம். அதே போல் நம்ம அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி போன்ற மெட்டல் கரண்டியை யூஸ் பண்ணி சமைச்சோம் அப்படின்னா அந்த டெஃப்லான் கோட்டிங் இந்த கெமிக்கல்ஸ் நம்ம உணவோடு சேர்ந்து வரலாம், நம்ம உட்கொள்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் உடம்புக்குள்ளே போகிறனால கிட்னி கேன்சர் அல்லது டெஸ்டிகுலர் கேன்சர் அல்லது தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் போன்ற பிரச்சனைகள் உடம்புல ஏற்படலாம். ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம், சரிங்களா? ஒரு நான்ஸ்டிக் குக்வேரை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் அது வேர் அண்ட் டேர் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்க்ராச்சஸ் தெரியுது அப்படின்னா அதை டிஸ்போஸ் பண்ணிடணும். அது உடன் அல்லது சிலிக்கான் கரண்டியால் மட்டுமே அதில் குக்கிங்க்கு யூஸ் பண்ணணும். அதே போல் நீங்கள் பாத்திரம் கழுவும் போது மெட்டல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி கழுவக்கூடாது. அது கழுவுனீங்க அப்படின்னா அதில் ஸ்க்ராச்சஸ் விழலாம். அதனால் நீங்கள் திரும்ப சமைக்கும்போது அந்த கெமிக்கல்ஸ் உங்கள் உணவில் சேரலாம். அதே போல் காலியாக அந்த பேனை வெறும் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூடு பண்ணக்கூடாது. இந்த சூடு பண்ணுறதுனால அந்த கெமிக்கல்ஸ் உங்களுக்கு அந்த புகை மூலியமாக உங்களுக்கு உள்ளே வரலாம். இதுபோல் நீங்கள் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறது அறியதல் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.